பல்கலைக்கழகத்தினுடைய யுஜிசி விதிகளை ஆதரித்து நடைபெற்ற போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக மாறி இருக்கிறது. செல்வாக்கு மிக்கவர்கள் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் சமபங்கு விதிமுறைகள் 2026 ஆதரித்து ஒரு சமூக அமைப்பு நடத்திய ஆர்ப்பாட்டம் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய வடக்கு வளாகத்தில் வன்முறையாக மாறப்பட்டது. புதிய வழிமுறைக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாணவர் அமைப்புகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. நிகழ்வுகளை செய்தி சேகரித்து வந்த ருச்சி திவாரி என்ற செல்வாக்குமிக்க பெண் தான் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். அதே நேரத்தில் சில மாணவர் அமைப்புகள் அவர் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டினர். இது அகில இந்திய சமத்துவ மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்த அகில இந்திய மாணவர் சங்கத்திற்கும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்திற்கும் இடையே ஒரு சர்ச்சை மையமாக மாற்றப்பட்டது. சாதி வேறுபாடுகள் காரணமாக தான் தாக்கப்பட்டதாக திவாரி குற்றம் சாட்டியிருந்தாலும் இந்த விவகாரம் தொடர்பாக மாரிஸ் நகர் காவல் நிலையத்தில் குறுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இரு தரப்பினரும் சனிக்கிழமை புகார் அளித்தனர். நிகழ்வுகளின் வரிசையை அறிய சிசிடிவி காட்சிகளை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்றும் ஐபிசி பிரிவுகள் 74, 115, 126 மற்றும் 3 கீழ் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் பிரியங்கா கனுங்கோவும் இந்த விஷயத்தில் பதிலளித்துள்ளார். நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம், மேலும் குற்றவாளிகள் சட்ட திட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். பல மாணவர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது தெளிவாக தெரிந்த காணொலியை காட்டிய திவாரி தன்னை தாக்கியதாகவும் தனது ஆடைகளை இழுத்துச் சென்றதாகவும் சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் தனது கழுத்தை யாரோ பிடித்து இழுத்ததால் கிட்டத்தட்ட மயக்கமடையும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் கிட்டத்தட்ட மயக்கம் அடையும் நிலையில் இருந்த போதுதான் சில பெண் காவல்துறை அதிகாரிகள் என்னை வெளியே எடுக்க முயன்றிருக்கிறார்கள். நான் ஒரு பிராமணன் என்பதால் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து ஏஎஸ்ஏ ஒரு அறிக்கையில் சாதிய பொய்களை நிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது. பல இடையூறுகளுக்கு பிறகும் பொதுக்கூட்டம் அமைதியாக முடிந்தது. ஏஎஸ்ஏ ஆர்வலர்கள் மாரிஸ் நகர் காவல் நிலையத்திற்கு சென்று பத்திரிகையாளர் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு எதிராக புகார் அளித்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் ஒரு கும்பல் ஏற்கனவே கூடியிருந்தது என்றும் சுமார் 50 பேர் ஆர்வலர்கள் மீது துஷ்பிரயோகம், பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் மற்றும் கொலை மிரட்டல்களை விடுத்துள்ளார் என்றும் ஏஎஸ்ஐ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கலைப்பீட வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது ஏஐஎஸ்ஐ மாணவர்களை விசாரித்த போது திவாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏபிவிபி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதுபோன்ற கூறுகள் வரலாற்று ரீதியாக வன்முறையை போக்குகளை காட்டியுள்ளன என்றும் மேலும் இதில் ஈடுபட்டவர்களில் பலர் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய நேர்மையான மாணவர்கள் கூட அல்ல என்றும் கூறப்படுகிறது என்று ஏபிவிபி அறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமை டியு துணைவேந்தர் யோகேஷ் சிங் பல்கலைக்கழகத்தினுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த சம்பவம் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்றும் இன்று நான் பல மாணவர் மற்றும் ஆசிரியர் குழுக்களுடன் பேசியுள்ளேன் என்றும் மேலும் காவல்துறை நிர்வாகத்துடன் பேசியுள்ளேன் என்றும் மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.